ரீசனிங்ல பிளட் ரிலேஷன் வந்து இந்த மாடல் சம் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் நீங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, பார்த்தோன்னே குயிக்கா இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் போகலாம். அதற்கு முன்னாடி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்டில் ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் பண்ணாலும் சரி ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல A as B. A as B னா A is mother of B. அதாவது A B உடைய அம்மான்னு அர்த்தம். B இன் அம்மா. நெக்ஸ்ட் A at symbol. A at symbol. A at B னா A is son of B. அதாவது A B உடைய சன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் A and B. A and B னா A is brother of B. அதாவது B இன் சகோதரர் யாருன்னா A ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் A percentage B. A percentage B னா A is wife of B. அது B இன் wife யாருன்னா A ன்னு அர்த்தம். நமக்கு தேவை இந்த சிம்பிள்ஸ் என்ன உறவு முறை குறிக்குதோ, என்ன ரிலேஷன் குறிக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டைரக்டா நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா போதும், நம்ம ஈஸியா ஆன்சர் பாயிண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பார்ட் எடுங்க. இதை மட்டும் எடுங்க. W as Q. ஸோ as எங்க இருக்குது, இங்க இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? A as B னா A B இன் அம்மா. ஸோ அப்ப W Q வின் அம்மான்னு அர்த்தம். W. ஸோ நம்ம ஃபீமேல்னா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கலாம், மேல்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ W Qவின் அம்மா. அம்மானா சர்க்கிள், Q உடைய அம்மா. அடுத்த பார்ட் எடுங்க. Q at T. அது A at சிம்பிள் இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ A at T னா A B இன் மகன். ஸோ அப்போ Q T இன் மகன் அர்த்தம். ஸோ அப்போ இவங்க மகன். யாருடைய மகன்? T உடைய மகன். ஸோ இவங்க அம்மானா இவங்க யாராக இருப்பாங்க? அப்பாவாக தான் இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் எடுங்க. T and Y. அண்ட் சிம்பிள் இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ A B இன் சகோதரர், அது T Y இன் சகோதரர்னு அர்த்தம். அப்போ Y உடைய சகோதரர் யாருன்னா T. நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் எடுங்க. Y at M. அட்டுங்க இருக்குது, இங்கே இருக்குது. Y at Mனா A B இன் மகன். ஸோ அப்போ Y M இன் மகன் அர்த்தம். M உடைய மகன் அர்த்தம். சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் எடுங்க. M percentage K. M percentage எங்க இருக்குது, இங்க இருக்குது. அப்போ A B இன் மனைவி, அதாவது M K இன் மனைவின்னு அர்த்தம். M K இன் மனைவினா இவங்க யாரா இருப்பாங்க? ஹஸ்பண்டா இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நெக்ஸ்ட் ஸோ கொஸ்டின்ல Wக்கு K என்ன ஒரு முறைன்னு கேட்குறாங்க. ஸோ W இங்க இருக்கிறாங்க, K பாருங்க இங்க இருக்கிறாங்க. K யாரு? W ஒரு உமனு, அவங்க ஹஸ்பண்டோடைய அப்பா தான் K. அப்போ என்ன வரும்? ஹஸ்பண்டோடைய அப்பானா மாமனார், அதாவது ஃபாதர் இன் லா. ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு 10 சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஈஸியா இதை நீங்க இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. A plus B னா A B இன் அப்பா. A minus B னா A B இன் அம்மா. A at B னா A B இன் மகன். A as B னா A B இன் மகள் எனில் A as B minus C at D plus E எனில் ஈக்கு ஏ என்ன உறவு முறை அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஸ்டூடெண்ட் கிளப்னு தனியாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தோம்னா டெய்லியும் எவ்ரி டே மார்னிங் 5 o'clock பார்த்தோம்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் இன்க்ளூடிங் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டு கலந்து 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் நம்மளுடைய ஆப்பில் பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.